Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் next topic நம்ம nodal analysis பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மெஷ் அனாலிசிஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கேவிஎல் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அனாலிசிஸ் மெத்தட், அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம நோடல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இதுதான் பேசிக்காக மெஷ் அனாலிசிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் 2 or more elements மீட் டுகெதர். ஸோ 2-3 எலிமெண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். 2 elements கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தென் 2 elements கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 or more elements நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சிம்பிள் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் ஒரு இடத்துல வந்து நமக்கு மீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு கரண்ட் சோர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 பிரான்ச் ஒரே இடத்துல மீட் ஆகும். ஆனால் பிரின்சிபல் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம், ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரி, அண்ட் இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 3 பிரான்ச்சஸ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் அசைன் வோல்டேஜ் அட் ஈச் நோட். ஒன் நோட் இஸ் டேக்கன் ஆஸ் தி ரெஃபரன்ஸ் நோட். ஸோ நம்ம எவ்வளோ நோட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதுக்கான நோடல் வோல்டேஜை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஒரு நோடை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக கிரவுண்ட், அதாவது இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டெவலப் KCL ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் த ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் நோட். அதற்கு தவிர மீதி நம்ம இதுக்கு முன்னாடி அசைன் பண்ணியிருக்க நோடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது நோடல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜஸ் V1, V2 அப்படின்னு இப்போ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசைன் பண்ணியிருக்க வோல்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் பிளேனார் அண்ட் நான் பிளேனார் நெட்வொர்க். ஆனால் மெஷ் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி 2 நெட்வொர்க்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n is equal to m-1. இதில் இந்த ஸ்மால் n வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கேபிட்டல் N ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் நோட்ஸ், அண்ட் n நோடல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் N நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்மால் n நம்பர் கிடைக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் நோட நம்ம எக்ஸப்ஷனலாக எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் எக்ஸப்ட் ரெஃபரன்ஸ் நோட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் மெஷர்ஸ். இந்த கண்டிஷனில் தான் நம்மளால நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி கரண்ட் யூசிங் நோடல் அனாலிசிஸ் மெத்தட். அண்ட் இங்கே நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரெஃபரன்ஸ் நான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் நமக்கு 3 பிரான்ச்சஸ் மீட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நோடாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் நோட். இங்கே வந்து நமக்கு பொட்டென்ஷியல் 0வாக இருக்குது. அதாவது இந்த செகண்ட் நோடை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ V is equal to 0 ஏன்னா இது வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நோட். நெக்ஸ்ட்டு நம்ம அசைன் பண்ண வேண்டியது இப்போ நோடல் வோல்டேஜஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், 2 நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த நோட்ஸுக்கான நோடல் வோல்டேஜஸை வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த V1 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டும் இந்த மாதிரி அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கரண்ட்டை வந்து அவுட் கோயிங்காக அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும். இதுதான் இதோடைய செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க நோடல் வோல்டேஜ் V1.
ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இங்கே நமக்கு இன்னொரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்குது 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ் த வேல்யூ ஆஃப் சோர்ஸ் விச் இஸ் 4 டிவைடட் பை ஆர் வேல்யூ. ஸோ இதில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ டிவைடட் பை 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கரண்ட் வந்து டைரெக்டாக இருக்காததுனால தான் நம்ம இந்த மாதிரி V by R நம்ம எழுதுறோம். ஏன்னா V is equal to IRன்னு தெரியும். கரண்ட்டை நம்ம V by R ரேஷியோவில் எழுதலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்படின்னாலும் கரண்ட் நமக்கு அன்னோனாக இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் V by Rல நம்ம ஒரு பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வோல்டேஜ் வந்து V1 டிவைடட் பை இங்கே நமக்கு அகெயின் ப்ளஸ் டூ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் the value of voltage is 2 divided by resistance value 1 plus இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து டைரெக்டாகவே 2 amperes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் V by R நம்ம டைரெக்டாக கரண்ட்டாகவே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனுக்கும் கொடுத்துருக்க கரண்ட் டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -2 which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோடில் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்க நோடல் ஈக்குவேஷன். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து இதுலேருந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் I1, I2, I3 அப்படின்னு நமக்கு 3 பிரான்ச்சஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது I1 + I2 + I3 is equal to 0. இதுதான் நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய KCL இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா V1 - 4 + V1 - 2 -2 which is equal to 0. ஸோ 2V1 - 8 is equal to 0. ஸோ V1 is equal to 4 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோடல் வோல்டேஜ் V1 வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிரான்ச் I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. I2ஓட வேல்யூ என்ன V1 - 2 டிவைடட் பை 1. ஸோ V1 உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 4 - 2 divided by 1 which is so I2 is equal to 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினுக்கான அந்த பர்டிகுலர் பராமீட்டர்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோடல் வோல்டேஜஸை வந்து அசைன் பண்ணணும். அதாவது நோட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அசைன் பண்ணிவிட்டு எல்லா கரண்ட்டும் அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து கரண்ட்டு கொடுத்துருந்தா கரண்ட்டை டைரெக்டாக எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் V by R ரேஷியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய KCL ஈக்குவேஷன். அண்ட் அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோடல் வோல்டேஜ் V1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதே பொறுத்து நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், calculate current through 20 ohms resistor using nodal analysis. ஸோ நமக்கு 20 ohms ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம பார்த்த எல்லா ஸ்டெப்ஸும் நோடல் அனாலிசிஸோட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நோடு இருக்குது, இங்கே செகண்ட் நோடு இருக்குது, அண்ட் தேர்டு நோடாக இந்த ரெஃபரன்ஸ் நோடை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கிரவுண்டட் ஒன். ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு V is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ரெஃபரன்ஸ் நோட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா கரண்ட்ஸும் அவுட் கோயிங்காக எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து KCL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V1 அண்ட் இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V2 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம்னா V1 மைனஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 20 டிவைடட் பை R வேல்யூ 5 ப்ளஸ் செகண்ட் பிரான்ச்சில் V1 டிவைடட் பை R வேல்யூ 10 ப்ளஸ் இங்கே நமக்கு V1 அடுத்த இன்ஸ்டன்ட்டில் இருக்கிற நோடல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2. ஸோ இங்கே நம்ம டாமினண்ட்டாக இருக்கிறது V1 அப்படிங்கிறதுனால V1 மைனஸ் V2 டிவைடட் பை R வேல்யூ என்ன இருக்குது 10 ப்ளஸ் which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2V1 minus 40 plus V1 plus V1 minus V2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு 4V1 minus V2 which is equal to 40 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம V2 வேல்யூவை 4V1 minus 40 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ செகண்ட் நோட் 2க்கு இதே மாதிரி நம்ம ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஈக்குவேஷனை எழுதலாம். V2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டாமினண்ட்டாக V2 எடுத்திருக்கோம். ஸோ V2 அடுத்து மைனஸ் V1ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது டாமினண்ட் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை
R value which is 10. Next இந்த branchல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V2 divided by R value 20. and இங்க நமக்கு current source டைரக்டா கொடுத்திருக்காங்க ஆனா opposite directionல இங்க இருக்கு. so நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி -4 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கணும் which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2v2 minus 2v1 plus v2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை further simplify பண்ணோம் அப்படின்னா minus 2v1 plus 3v2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் minus 2v1 plus 3v2 which is equal to 80 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு v2 உடைய வேல்யூ இதில் தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ minus 2v1 plus 3 into v2 value which is 4v1 minus 40 which is equal to 80. Minus 2v1 plus 12v1 minus 120 is equal to 80. So 10v1 which is equal to 200 which means v1 is equal to 200 by 10 20 volt அப்படின்னு நமக்கு நோடல் வோல்டேஜ் v1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் v2யும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 4v1 minus 40 அப்படிங்கிறதுனால 4 into v1 20 minus 40 which is equal to 80 minus 40 volt நமக்கு v2 கிடைக்கும். கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா I20 அதாவது 20 ohms ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 20 ohms வழியாக ஃப்ளோ ஆகிறது வந்து V2 divided by 20 தான். ஸோ V2 வேல்யூ என்ன 40 divided by 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 amperes கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Third question, calculate current using nodal analysis. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சர்க்கியூட்டில் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு நோட் இருக்குது, தேர்ட் நோட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னொரு நோடு லாஸ்ட்டாக ஃபோர்த் நோட் காமனாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V1, செகண்ட் நோட்டில் இருக்கிறது V2, அண்ட் தேர்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ V1, V2, V3க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு நோட் 1ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடை கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு இங்கே ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது. ஸோ V1 இங்கே இருக்கிறதுனால V1 அண்ட் எல்லாமே நம்ம அவுட் கோயிங்காக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ V1 இருந்து கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது அதாவது ரெஃபரன்ஸ் அண்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட், பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டைரெக்டாக இதனுடைய வேல்யூவை V1 minus 10 is equal to 0 or டைரெக்டாக நம்ம V1 is equal to 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எண்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து V1 is equal to 10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் V1 is equal to 10 கிடைச்சிருக்கு. ஸோ எப்போவுமே நமக்கு பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் இந்த மாதிரி சோர்ஸ் கனெக்ட் ஆகிடுது அப்படின்னா அப்போ நம்ம V1 minus 10 அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நம்ம வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைன் சேஞ்ச் மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால தான் -10 which is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் நோட் எடுத்துக்கலாம், நோட் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது டாமினன்ட் நோட் வந்து இப்போ V2 இருக்கிறதுனால V2, இந்த இடத்துல நமக்கு V1 இருக்குது. ஸோ V2 minus V1 divided by R value which is 1 plus இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V2 divided by R value 1 plus again V2 minus V3 அப்படின்னு கிடைக்கும் divided by R value 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V2 minus V1 plus V2 plus V2 minus V3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ minus V1 plus 3V2 minus V3 is equal to 0 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம 3V2 minus V3 is equal to V1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ V1ஓட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனே நமக்கு இங்கே கிடைக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் நோட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நோட் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவேஷன் இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது V3 இப்போ டாமினன்ட். ஸோ V3 இங்கே கனெக்ட் ஆகிருக்கும் போது V3 மைனஸ்
V2 divided by R value which is 1 plus V3 divided by R value which is 1 in the particular branch plus another one more branch இன்னொரு branch இருக்கு V3 minus V1 divided by R value which is 1 is equal to 0. இதை solve பண்ணோம் அப்படின்னா V3 minus V2 plus V3 plus V3 minus V1 is equal to 0 plus 3V3 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So again V1 value substitute பண்ணோம்னா minus V2 plus 3V3 is equal to V1 which is nothing but the value of V1 10. So இதை நம்ம third equation எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய equations எல்லாத்தையும் நம்ம solve பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான nodal voltages கிடைக்கும். So second equation நமக்கு 3V2 minus V3 is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா minus V2 plus 3V3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So third equation 3 ஆல multiply பண்ணோம்னா minus 3V2 plus 9V3 is equal to 30 அப்படின்னு கிடைக்கும். So இது cancel ஆச்சுன்னா remaining 8V3 is equal to 40. So V3 is equal to 5 volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இந்த V3 value substitute பண்ணி again இப்போ V2 நம்ம calculate பண்ணலாம். So ஏதாவது ஒரு equation நம்ம substitute பண்ணிக்கலாம். நமக்கு question என்ன கேட்டிருக்காங்கன்னா current flowing through this particular branch. So இங்க flow ஆகிற current என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 divided by R value which is 1 அப்படிங்கிறது தான். So V3 value by 1 is equal to current I அப்படின்னு கிடைக்கும். So 5 by 1 is equal to 5 amperes அப்படின்னு டைரக்டாவே நமக்கு கிடைச்சிருச்சு. So நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இந்த நோட் 1க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணாலும் நமக்கு V1 is equal to 10 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும்.